அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சைக்காலஜி தமிழில் பார்த்துட்டு வர்றோம். அதில் குழந்தைகள் சைக்காலஜியில் காரியத்தை துணிந்து செய்யும் சக்தி குழந்தைகளுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மனிதனுக்கு தனிப்பட்ட ஒரு விசேஷ சக்தி இருக்குது. அது என்ன என்று யோசிக்கும் போது அந்த யோசிக்கும் சக்தியை தான், அதாவது யோசிக்கும் திறன் அது என்று தெரியுது. ஆம், மனிதனுடைய தனிப்பெருமை அவனுக்கு சிந்தனை சக்தி தான். ஆகையால அவை எவ்வளவுக்கு மனிதன் அபிவிருத்தி செய்து கொள்கிறானோ அவ்வளவுக்கு அவன் மேம்பாடடைகிறான். மனிதனுடைய ஆற்றல்களை நன்கு மலரும்படி செய்ய வேண்டுமானால் அது முக்கியமான உண்மையை மனதில் வைத்துக் கொள்ளணும். அது என்னன்னா, குழந்தை பருவத்திலேயே மனிதனுடைய பிற்கால வாழ்க்கையின் போக்கு நிர்ணயமாகிவிடுது என்று மனோதத்துவர்கள் சொல்றாங்க. அன்கான்சியஸ் மைண்டை பத்தி முதல்ல ஆராய்ந்த ஃப்ராய்ட் என்பவர் 5 வயதுக்குள்ளேயே மனிதன் தனது பூரண அமைப்பையும் அநேகமாக பெற்றுவிடுகிறான் என்று சொல்றாங்க. இதை பலதரப்பட்ட தத்துவ நிபுணர்களும் ஒத்துக்கொள்றாங்க. இளம் பிராயத்திலேயே மனிதனுடைய வாழ்க்கையின் முழு உருவம் பெரும்பான்மையும் அமைந்து விடுகிறது என்பதுதான் அவர்களுடைய முடிவு. ஆகையால அந்த பருவத்திலேயே அடக்கி ஒடுக்கப்படாது நன்கு மலர்வதற்கு வேண்டிய வசதி அளிக்கப்பட்ட ஆற்றல்களே மேலோங்கும். என்ன சின்ன பிள்ளைகளை என்ன மேலோங்கி செய்கிறாங்களோ அதுதான் பிற்காலத்திலையும் வருங்கிறாங்க. சிறுவர்களுடைய சிந்தனை சக்தி இந்த விதிக்கு மாறுபட்டதில்லை. இளமையிலிருந்தே தானாகவே எண்ணி பார்க்கும் திறமையை வளரும்படி செய்யணும். அப்போதிலிருந்தே அதை அடக்கி நசுக்கி விடாம மேலோங்குவதற்கு வேண்டிய சுதந்திரம் அளிக்கணும். அவ்வாறு செஞ்சாதான் மனிதனுக்கு விசேஷமாக வாய்த்துள்ள சக்தி அதன் இயல்பான முழு மலர்ச்சி அடையும். வயதுக்கு ஏற்றவாறு சிறு விஷயங்களை பற்றி சொந்தமாக எண்ணி பார்க்க சந்தர்ப்பமும் உரிமையும் இருக்கணும். எதற்கெடுத்தாலும் பெரியவர்களுடைய எண்ணத்தையும் தீர்மானத்தையுமே சிறுவன் ஏற்றுக்கொள்ள நேரிட்டால் அவனுக்கு தனது சொந்த சக்தியை விரிவடைய செய்து கொள்ள சமயமே கிடைக்காதுங்கிறாங்க. உடல் உறுப்புகளை பிற ஆற்றல்களையும் பயிற்சியால் திடப்படுத்துவது போல சிந்தனை சக்தியையும் பயிற்சியாலேயே திடப்படுத்த வேணும். சிறு குழந்தைதான் பார்க்கின்ற பொருள்களை பற்றியும் செய்கின்ற காரியங்களை பற்றியும் தான் முக்கியமாக எண்ணி பார்க்க முடியும். கொஞ்சம் வயது வந்த சிறுவர்கள் சிக்கல் அதிகமில்லாத லேசான விஷயங்களை பற்றி யோசித்து முடிவு செய்யக்கூடும். ஆனால் சத்தியம் கொல்லாமை என்று இப்படிப்பட்ட கருத்தியலான விஷயங்களை பற்றி சிந்திப்பது சிரமம். இங்கு நாம் மனசுல வைத்துக்கொள்ளணும் வேண்டி என்னவென்றால், குழந்தை பருவத்திலும் அதற்கேற்றபடி எண்ணமிடும் திறமை உண்டு. ஆனால் அதற்கு வேண்டிய சமயமும் சுதந்திரமும் அளிக்க வேண்டும் என்பதே முக்கியம். சிறுவர்களுக்கு சுயேட்சையாக சிந்தனை செய்ய சமயம் அளிப்பதுடன் அவர்கள் வெளியிடும் எண்ணங்களுக்கும் மரியாதையை காண்பிக்கணும். சிறுவன் உற்சாகத்தோடு ஒரு யோசனை சொல்றான், உடனே ஆமா நீ மிகவும் பெரிய மனுஷன், யோசனை சொல்ல வந்துட்டியா என்று அலட்சியமாக பேசினால் அவன் மனம் சுருங்கி போயிடும். பிறகு அவன் தானாக எண்ணமிடவும் சிந்திக்கவும் பின்வாங்குறான். அன்போடும் அனுதாபத்தோடும் அவனுடைய யோசனையை ஏற்றுக்கொண்டு ஊக்கமளிக்கணும். அதற்கு குறைபாடு இருந்தால் நயமாக அதை மாற்றிக்கொள்ள உதவலாம். மேலும் குழந்தைகள் உலகமே வேறு, அது என்டையர்லி டிஃபரெண்ட். சைல்டு வேர்ல்ட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அவற்றை பெரியவர்கள் மனப்போக்கோடு வைத்து சீர்தூக்கி பார்க்கணும். சீர்தூக்கி பார்க்கலாகாது என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ளணும். பொதுவாக நாம் சிறு வயதில் கொண்டிருந்த மனப்போக்கை மறந்து விடுறோம். அப்படி மறந்துவிட்டு இயல்புக்கு மாறாக பெரியவர்களின் மனப்போக்கை சிறுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக ஒரு சிறிய சம்பவத்தை இங்கு எடுத்து சொல்றோம் பாருங்க. ஒரு சமயம் பல குழந்தைகள் சித்திரம் வரைந்து கொண்டிருந்தாங்க. எல்லோரும் தமது இஷ்டம் போல ஏதாவது படம் போட்டாங்க. ஒரு குழந்தை ஒரு பெரிய எருமையின் படம் வரைந்தது. அதோடு நின்றலாம அந்த எருமைக்கும் பக்கத்திற்கு இரண்டாக சிறகுகள் வைத்து விட்டது. சித்திரம் இயற்கைக்கு மாறுபட்டிருக்கிறதே என்று ஆச்சரியருக்கு கோபம். ஆனா அந்த குழந்தையோ தூங்கி மெதுவாக நடக்கும் எருமையே வேகமாக ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்று எண்ணுது இந்த குழந்தை. மேலும் குழந்தைக்கு பல பொருள்கள் தோன்றும் விதம் வேறு, பெரியவர்களுக்கு அவை தோன்றும் விதம் வேறு.
டிஃப்ரெண்ட்டாக அங்கே ஒரு விஷயம் கண்ணில் படும். பெரியவர்கள் அவை தோன்றும் விதம் வேறு தான். குழந்தைகள் சின்ன பொம்மைகளை வச்சு குழந்தையான உணர்ச்சிகளை எழுப்புகின்றது. ஒரு குச்சி குதிரை போல வாய்ப்பிட்டு டக் டக்குன்னு அடித்து நடக்குவாங்க. இதெல்லாம் ஒரு குழந்தைக்கே உள்ள சக்தி, குழந்தைக்குள்ள அனுபவம் அது. சாதாரணமாக மனிதன் சமூகத்தையும் சூழ்நிலையையும் அனுசரித்து தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். ஓரளவுக்கு அவற்றை தன் இஷ்டப்படி மாற்றி அமைக்கவும் முயல்கிறான். பெரும்பாலோர் சமூகத்தை அனுசரித்தே நடந்து கொள்வாங்க. ஆனால் உறுதியான எண்ணங்களுடன் சிலர் சமூகத்தை தமது எண்ணங்களுக்கேற்ப மாற்றி அமைக்க முயல்வாங்க. அவர்களுடைய எண்ணங்கள் உயர்ந்தவையாக இருந்தால் அவை சமூகத்தின் முன்னேற்றத்திற்கே காரணமாக அமையும். அப்படிப்பட்ட சிந்தனையாளர்களால் உலகம் நன்மை அடைந்திருக்குது. சிந்தனா சக்தியை இளம்பிராயம் முதற்கொண்டே தடை செய்யாது வளரும்படி செய்வதிலேயே இது சாத்தியமாகிறது. ஆனால் எல்லோரும் சமூகத்தை மாற்றியமைக்கக்கூடிய சிந்தனையாளர் ஆகிவிட முடியாது. இருந்தாலும் சொந்த எண்ணங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் மரியாதை கொடுத்து சிறுவர்களை வளர்த்தா அவர்கள் பிற்காலத்தில் கண்மூடித்தனமாக எதையும் நம்பிக்கொண்டு காரியம் செய்யாமல் இருப்பாங்க. மேலும் வாழ்க்கையிலே மனிதனுக்கு பல பிரச்சனைகள் உண்டாவது, பல நெருக்கடிகள் ஏற்படுது. அப்பொழுதெல்லாம் அவன் தானாக காரியம் செய்ய வேண்டும். அவனுடைய ஆலோசனையை பொறுத்துத்தான் அவனுக்கு வாழ்க்கையில வெற்றியோ தோல்வியோ இருக்குது. பெரியவர்களுடன் திடீரென்று இந்த ஆலோசனை திறமையும் தனது ஆலோசனையிலே நம்பிக்கையும் உண்டாகிவிடுமா? முடியாது. சிறு வயதிலிருந்தே அந்த சக்தி தடங்கள் இல்லாது மலர்ந்து வர வேண்டும். குழந்தை பருவத்திலிருந்து அது வரணும் என்பது இதனால் விளங்குது அல்லவா? இன்று உலகத்திலே பெரும்பாலான மக்கள் சொந்தமாக தாங்களே ஒரு விஷயத்தை பற்றி எண்ணமிட்டு முடிவுக்கு வர நினைக்கிறதில்லை. வேறு யாராவது ஒருவர் அதை பற்றி சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஏனென்றால் சிந்தனை செய்வதற்கு சிரமம் எடுத்துக்கொண்டாலும் திடீரென்று அந்த பழக்கம் ஏற்பட்டு விடாது. அதனால அவர்கள் தங்களுக்கு நம்பிக்கையுள்ள ஒருவன் அதை செய்யட்டும் என்று விட்டு விடுகிறாங்க. இந்த மனப்பான்மையை உபயோகித்துக் கொண்டுதான் சில புதிய அரசியலமைப்புகள் உலகத்திலேயே ஏற்படுது. சர்வாதிகார நாடுகளிலே சுயேட்சையாக எண்ணமிடுவதையே ஆதரிப்பதில்லை. குழந்தைகளும் ஒரு குறுகிய வழியிலேயே எண்ணமிடுமாறு அவர்களுடைய மனப்போக்கு கட்டுப்படுத்தி வளர்க்கப்படுகிறாங்க. அதனால அவர்களுக்கு வேறு விதமாக எண்ணி பார்க்கும் ஆற்றல் குறைந்து விடுது. அதிகாரத்தில் உள்ளவர்கள் கூறுவதே சரியானது என்றும் அந்த பிள்ளைங்கள் நினைக்குது. இம்மாதிரி மனப்பான்மை ஆட்சி புரிபவர்களுக்கு அனுகூலம் என்றாலும் நாட்டிற்கோ உலகத்திற்கோ நன்மையாகாது என்பதை நாம் இன்று நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால சிந்தனா சக்தி தாளமாக வளரும்படி சிறுவர்களை வளர்த்து அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தமது எண்ணத்தால் சோதித்து பார்க்கும்படியான மனப்பான்மை உடையவர்களாக அவர்களை ஆக்கணும். குழந்தையின் மனப்போக்கு செம்மையாக அமைவதற்கு பெற்றோர்கள் உதவணும். குழந்தை சுயேட்சையாக எண்ணமிடுவதற்கு ஊக்கமளிக்க வேண்டும். சிறுவர்களின் சிந்தனா சக்தியை பெருக்க செய்வதில் பள்ளிக்கூடங்களும் ஒரு முக்கிய பங்குண்டு. இந்த திறமையை வளர்க்கும் அளவிற்குத்தான் முக்கியமாக கல்வியின் பயன் இருக்கிறது. ஆனால் இன்று புத்தகங்களில் உள்ள அறிவையும் எண்ணங்களையும் சிறுவர்களுடைய மனதில் புகுத்துவதே கல்வியாக கருதப்படுது. அது தப்பு. அவர்களையும் சுயமா சிந்திக்க விடணும். சிறுவனுக்கு தானாகவே எண்ணி பார்த்து முடிவுக்கு வரும் சந்தர்ப்பம் அளிக்கணும். எல்லா விஷயங்களையும் ஆசிரியர்களே கூறிவிடுவது சரியான முறையல்ல. மாணவன் தனது ஆலோசனையால் உண்மையை கண்டுபிடிக்க முயன்றால் அதனால் அவனுடைய மனத்திறமை வளர்வதோடு தெரிந்து கொண்ட விஷயமும் உள்ளத்தில் ஊன்றி பதிந்துவிடும். ஸ்கூல்ல நடைபெறும் கொண்டாட்டங்கள், பந்தய விளையாட்டுகள், நாடகங்கள் முதலியவற்றிற்கு அவசியமான திட்டங்களை சிறுவர்களே வகுத்துக் கொள்ளவும் அவர்கள் எண்ணப்படியே நடத்தவும் விட்டுவிட வேண்டும். அதாவது அவங்களே கேப்டன்ஷிப் அமைச்சு ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அமைச்சு அவங்களே செய்யலாம். ஒரு காரியத்தை பொறுப்பேற்று நிர்வகிக்க நேரிடும் போதுதான் அதை பற்றி தீவிரமான ஆலோசனையும் பிறக்குது. அவர்களால் சொந்தமாக சுயமா சிந்திச்சு நடக்கும்போது புதுசான பல யோசனைகள் பிறக்கும்.
ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஆங்காங்கு உதவி புரிவோர்களாக பின்னணியில இருந்து உதவி செய்யலாம். சிறுவர்கள் தவறு செய்தாலும் அதை அடிக்கடி சுட்டி காண்பித்து அவர்களுக்கு தங்களிடத்திலேயே நம்பிக்கை இல்லாமல் போகும்படி செய்யக்கூடாது. அவர்களுக்கு ஊக்கமும் நம்பிக்கையும் உண்டாகுமாறு தைரியம் கொடுக்கணும். வகுப்பில் பாடம் சொல்லிக் கொடுக்கிற போது சிறுவனுடைய சிந்தனா சக்தியை வளர்ப்பதிலேயே ஆசிரியர்கள் நேரம் கழிக்கணும். அப்படி செய்யறதில்லை இந்த காலத்துல. அதாவது பிசிக்ஸ் உதாரணத்துக்கு சம்பந்தமான ஒரு உண்மையை பற்றி போதிக்கின்ற காலத்துல அதை எடுத்தவுடனே கூறிவிடாமல் மாணவனே கண்டுபிடிக்கும்படியாக செய்யலாம். ஒரு கணக்கு செய்கின்ற போது சந்தேகம் ஏற்பட்டால் அதை ஆசிரியரே நிவர்த்தி செய்திடலாம். மாணவன் தனது ஆலோசனையிலேயே நிவர்த்தி செய்து கொள்ள உதவலாம். இம்மாதிரி சந்தர்ப்பங்கள் பல இருக்குது. அவற்றை நன்கு பயன்படுத்தி சிறுவனுடைய மனத்திறனை மேலோங்க செய்யலாம். பல உண்மைகளை ஆசிரியரோ புத்தகமோ எடுத்துரைப்பதும் அவற்றை ஏற்றுக்கொள்வதும் தான் கல்வி என்று எண்ணம் தவறானது. உண்மை கல்வியானது வாழ்க்கையின் எதிர்ப்படுகிற பிரச்சனைகளை சமாளித்துக் கொண்டு வெற்றி பெறும்படியாக எண்ணமிடும் திறமையை வளர்ப்பதாக இருக்கணும். சுருக்கமாக கூறினால் பரீட்சையில் வெற்றி பெறச் செய்வது மட்டும் உண்மை கல்வி அல்ல, வாழ்க்கை பரீட்சையிலும் வெற்றி பெற செய்வதே உண்மை கல்வி. அவ்வாறு வெற்றி பெறுவதற்கு சிறுவர்களுடைய சிந்தனை சக்தி நன்கு மலரும்படி செய்யணும். அதற்கு சிறுவர்களுடைய மனப்போக்கை அன்போடும் அனுதாபத்தோடும் அறிந்து கொண்டு அதை சுயேட்சையாக வளரும்படி செய்வதே சிறந்த வழியாகும். Thanks for watching. Please subscribe our YouTube channel.